ஒரு பழைய பேய் ஒண்ணு பழைய பாழான குகைக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருந்தது. அது ஜனங்க கையில இருந்து தப்பிச்சுதான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஜனங்களை பார்த்தா ரொம்பவே பயம். அதனால அதுங்க ஜனங்க இல்லாத நேரத்துலதான் வெளியே வரும். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல அதோட வேலையை முடிச்சுக்கிட்டு அது மறுபடியும் அந்த குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு வாழும். இதே மாதிரிதான் அது வெளியே வந்து அதோட வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அது மறுபடியும் அது குகைக்குள்ள போயிடுது. ஆனா எந்த ஜனங்களோட கண்ணுலயும் அவ படுறதே இல்ல. இப்படியே காலம் கடந்து போகுது. ஆனா ஒரு நாள் அவளுக்கு குளிர்காலம் வந்த உடனேயே அது என்னன்னா குளிக்கிறது. அவளுக்கு சில் தண்ணில குளிக்கணும்னா ரொம்பவே பயம். ஆனா இந்த மாதிரி குளிர் ஜாஸ்தி ஆக ஆக அவளுக்கு அந்த பச்சை தண்ணில குளிக்கணும்னா ரொம்பவே பயமா இருக்கும். அங்கே பக்கத்துல இருக்க ஒரு கிணறுல போய் அவ தண்ணியை எடுத்துட்டு வந்து அங்கதான் குளிப்பா. ஆனா அந்த தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அத பார்த்து அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். யாராவது வர்றதுக்கு முன்னாடி அவ குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவா. ஆனா அவளுக்கு அந்த தண்ணியில குளிக்கிறது ரொம்பவே பயம். 3 மணிக்கு ஒரு நாள் எந்திரிச்சு போறா. அடடா, என்ன இது எவ்ளோ குளிரா இருக்கு. நான் இந்த குளிர்ல எல்லாம் குளிக்க மாட்டேன்பா. ஐயோ, இந்த மனுஷங்க எப்படிதான் குளிக்கிறாங்கன்னு தெரியல. பார்த்தா நம்ம ஏதோ காஷ்மீர் ஷிம்லால வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லடா இல்ல, நான் இனிமே இங்க குளிக்க மாட்டேன். நான் இதுக்கு மேல வெயில் வந்த பிறகுதான் குளிக்குவேன். அதுவும் வெயில் காலம் வந்த பிறகுதான் நான் குளிப்பேன். பேய் குளிக்கலான்னு சொல்லி கிணறு கிட்ட போறா. அதுக்கப்புறம் அவ ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து பாக்குறா. அந்த தண்ணிய அவ தொட்டு பாக்குறா. அந்த தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். மறுபடியும் அது அந்த குளிருக்கு பயந்து போய் மறுபடியும் அதோட குகைக்குள்ள வந்து அங்கேயே தூங்க ஆரம்பிக்குது. வெயில் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணி. அந்த நேரத்துலதான் பேயும் எந்திரிக்குது. அட வா, இந்த குளிர் காலத்திலயும் இந்த சூரியனோட வெளிச்சம். அட வா. நான் குளிக்கிற நேரத்துல கூட இந்த வெளிச்சம் இந்த வெயில் இப்படி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனா சூரியன் அவன் வர்ற நேரத்துலதான் அவன் வருவான். இப்ப வேற ரொம்ப பசிக்குது. நான் இப்ப வெளியவும் போக முடியாது. சரி, அதுக்குள்ள ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பேய் உள்ள போய் ஏதோ பழத்தை சாப்பிடுறா. அதுக்கப்புறமா அவ ராத்திரி ஆகிறதுக்கு வெயிட் பண்றா. ராத்திரி ஆகிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. தினமும் இதே மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் தூங்குற நேரத்துல தான் என்னால வெளிய போக முடியுது. இன்னொரு பக்கம் சிண்டுவோட அம்மா ஒரு அவரா சிண்டுவ கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அரே சிண்டு, குளிக்க போறியா இல்லையாடா? இங்க தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. குளிர்காலம் சொல்லிட்டு குளிக்காம இருக்க போறியா என்ன? ஐயோ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? இவன மாதிரி ஒரு ஆள் எனக்கு பிறந்திருக்கான். அட என்னம்மா, தேவையில்லாம ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, நான் குளிச்சு வெறும் 5 நாள் மட்டும்தான் ஆகுது. ஓஹோஹோஹோ, இன்னும் சண்டே திரும்ப வரல தானே? ஒரு வாரம் முடியறதுக்குள்ள நான் எப்படியாவது குளிச்சிருவேன், சரிங்களாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். மறுபடியும் அவனோட ரூமுக்கு போய் போன் நோண்டுறான். அப்புறம் ராத்திரி ஆகுது. சரி, இப்ப நாம 12 மணி ஆகுது. இந்த குளிர்காலத்துல யாரு வெளிய சுத்திக்கிட்டு இருப்பாங்க? நான் இப்ப வெளிய போலனா அதுக்கப்புறம் நாளைக்கு வரைக்கும் மறுபடியும் அந்த பழத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். உடனே போய் ஏதாவது கிடைக்குதா சாப்பிடன்னு பாக்கலாம். நான் இப்ப போலனா அதுக்கப்புறம் போக முடியாது. வேட்டையாடி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யாரு கண்ணோலையும் படாம ஒளிஞ்சுக்கிட்டே அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல ஒரு ஆள் சைக்கிள் தள்ளிட்டு வர்றத பாக்குறா. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்தன் கைகளிலே, உருளும் பணமும் பைகளிலே, யோசிச்சு பார்த்தா நானே ராஜா. அதுக்கப்புறம் பேய் அவ முன்னாடி போய் நிக்குது. ஆஹா, என்னடா பாட்டு நல்லா இருக்கு. இங்க இந்த நேரத்துல குளிர்ல எங்கடா போற அப்படின்னு சொல்லி அவனை சாகடிச்சிட்டு அவனை சாப்பிட ஆரம்பிக்குது அந்த பேய். அவனை சாப்பிட்டு அவளோட பசிய தீர்த்துக்கிறான். வயிறு ரொம்ப இடிச்சுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. ஆஹா, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. யாராவது பார்த்தா அதுக்கப்புறம் தப்பாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. காலையில 3 மணி ஆனதும் அவ தைரியமா சரி இன்னைக்கு குளிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி போறா. சில்லுன்னு இருக்க தண்ணிய தொட்டு பார்த்ததோ அவ மறுபடியும் மனச மாத்திக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவ குகைக்குள்ளவே போயிடுறா. இப்படி 1 மாசம் கடந்து போகுது. அடட, என்னடா இது இப்படி நமிக்குது? உடம்பெல்லாம் இப்படி நமிக்குது. நான் எதுவும் சாப்பிடலையே, எதுக்காக எனக்கு இப்படி நமிக்குது? நான் ஒருவேளை ஏதாவது அலர்ஜி இருக்கிற ஆள சாப்பிட்டுட்டேன்னா என்ன?
எனக்கு இப்படி நமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ இந்த நமைச்சல் போக மாட்டேங்குதே. ஐயோ என்னால முடியல. இப்படியே என்னால இருக்க முடியாது. டாக்டர் கிட்டயும் போக முடியாது. எந்த மாத்திரை போடணும் தெரியாதே. ஐயோ சொரிஞ்சு சொரிஞ்சு என் வாழ்க்கையே நாசனமாயிடும் போல இருக்கே. 1 மாசம் ஆயிருக்கும் பேய் குளிச்சு. அதனாலதான் அவளுக்கு ரொம்பவே நமைச்சல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த பேய்க்கு கொஞ்சம் கூட தெரியாது குளிக்காததாலதான் அது உடம்பு நமிக்குது அப்படின்னு சொல்லி. அது தெரியாம அது நமைச்சலால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த கிணறு பக்கத்துலயே இருக்க ஒரு வீட்ல இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மம்தா சொல்றாங்க, உங்களுக்கும் அந்த கெட்ட வாடை வருதாங்க? எனக்கும் வருதுங்க. வாசனையா? என்ன வாசனை? எனக்கு அப்படி எதுவும் வரலையே. உங்களுக்கு எங்க வரும்? குளிர் அப்படின்னு சும்மா ஏதோ ஒன்னு சொல்லிட்டு குளிக்கிறதே இல்ல நீங்க. உங்களுக்கு எங்க இருந்து அந்த கெட்ட வாடை அடிக்க போகுது சொல்லுங்க. தேவையில்லாம எதையாவது பேசுறத விட்டுட்டு நீ ஒழுங்கா சாப்பாட சாப்பிடு. நான் காலையில ஆபீஸ்க்கு வேற போகணும். தினம் அப்படிதான் புதுசு புதுசா என்னென்ன பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கியோன்னு தெரியல. இந்த பர்ஃப்யூம், டியோ இது எல்லாத்தையும் உனக்காக தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. ஆமா ஒன்னு சொல்லு, முதல்ல இத ஏன் எல்லாரும் வாங்குவாங்க? சொல்லு. நம்மள மாதிரியான ஆளுங்க தான் அவங்க எல்லாருக்கும் வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணா போய் பாரு. ஒரு தடவை போய் நீ அந்த கடைக்காரன் கிட்ட கேளு, இந்த குளிர்காலத்துல எவ்ளோ பர்ஃப்யூமும் எவ்ளோ டியோவும் வித்து போயிருக்குன்னு அவன் சொல்லுவான். சரியா? தேவையில்லாம குளிக்கிறத பத்தி இவ கிளாஸ் எடுக்க வந்துட்டா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு தூங்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேய் தினமும் யாரோ ஒருத்தரை சாகடிச்சு அவங்களோட ரத்தத்தை குடிச்சிட்டு டைம் ஆகுறதுக்கு முன்னாடி குகைக்குள்ள போய் மறைஞ்சிடும். ஆனா 1 மாசமா குளிக்காததால, ஆனா இந்த கெட்ட நாத்தத்தால அங்க பக்கத்துல இருக்க வீட்ல இருக்க ஜனங்க கூட தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுவாங்க. இந்த ஐயோ இந்த வாடை எங்க இருந்து வருது? சிண்டோட ரூம்ல இருந்து தான் வரும். இவன் தான் குளிக்காத ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பூல் பார்ட்டி பண்ண சொல்லு, குளிரல ஒண்ணும் இல்ல. இன்னொரு பக்கம் மம்தா கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அவள தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா. இந்த கெட்ட வாடை எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க ரொம்பவே ட்ரை பண்றா. இந்த மோசமான வாடை எங்க இருந்து வருது? லாலா தூங்கிட்டு இருந்த நேரத்துல லாலா கிட்ட இருந்து அந்த வாடை அடிக்குதான்னு பாக்குறான். நான் நினைக்கிறேன் இந்த லாலா கிட்ட இருந்துதான் அந்த கெட்ட வாடை வருது அப்படின்னு. ஏன்னா இவருதான் குளிக்கவே மாட்டாருல்ல. இங்க என்னால முடியாதுப்பா. இன்னொரு பக்கம் பேய் தினமும் தண்ணி எடுத்து பாக்குது. ஆனா சில்லுன்னு இருக்கிறதால குளிக்கவே குளிக்காது. அட கடவுளே, ஏதோ உடம்புல அப்படியே கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. இதுல நான் குளிச்சேன்னா அவ்வளவுதான் செத்தே போயிடுவேன். ஐயோ என்னால முடியாதுப்பா. நான் வெயில் காலம் வர வரைக்கும் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்க இருந்து கிளம்பிடுது. ஆனா செத்தண்டா செத்த. ஐயோ இந்த நமைச்சலால என்னால நிம்மதியாவே இருக்க முடியலையே. நிம்மதியா என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. என்ன பண்றதுன்னு ஐயோ ஒண்ணும் முடியலையே. ரொம்ப நமைக்குது. என்னதான் பண்றது? இதே மாதிரி அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு துடிச்சிட்டு இருந்த நேரத்துல அவளுக்கு குகைக்கு வெளிய இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. இன்னும் வெயில கூட வரல. அதுக்குள்ள யாரு வந்திருப்பாங்க? வெளிய தண்ணி எடுத்துட்டு போகிறதுக்காக மம்தா வந்திருப்பா. இன்னைக்கு என்ன ஆனாலும் நான் லாலாவை குளிக்க வச்சுதான் தீர்வேன். இல்லனா என் அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். இந்த ராத்தத்துல என்னால இருக்க முடியாது. நான் இன்னைக்கு முன்னாடியே தண்ணிய சூடு பண்ணிடுறேன். அவருக்கு முன்னாடியே தண்ணிய கொண்டு போய் வச்சிடுறேன். அப்புறம் எப்படி குளிக்காம இருப்பாருன்னு பாக்குறேன். என்னது தண்ணிய சூடாக்குறதா? ஓ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? ஐயோ பாவம் கஷ்டப்படுறா. அவங்க புருஷன் கூட குளிக்கிறது இல்ல போல. சரி போய் பாக்கலாம் இவங்க தண்ணிய எப்படி சூடாக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லி அவளும் வெளிய போய் பாக்குறா. மம்தாக்கு தெரியாமலே மம்தா பின்னாடி போய் அவ என்ன பண்றான்னு பாக்குறா. 10-15 நிமிஷத்துலயே தண்ணி சூடாயிடுது. அப்புறம் மம்தா லாலாஜி கிட்ட போய் குளிங்கன்னு சொல்றா. நீங்க கண்டிப்பா இப்ப போய் குளிச்சுதான் ஆகணும். உங்களால வீடு முழுசா ஒரே நாத்தம். பாத்தீங்களா இப்ப கூட இப்படி நாத்தம் அடிக்குது. மம்தாக்கும் லாலாக்கும் தெரியாது அந்த கெட்ட வாடை பேய்கிட்ட இருந்து வருதுன்னு. லாலா எதுவுமே சொல்லாம சந்தோஷமா குளிச்சுட்டு வந்துடுறாரு. ஆஹா இதுதான் விஷயமா? நானும் இத வச்சு தண்ணிய சூடாக்குறேன். இந்த குகைக்குள்ள கரண்ட் இல்ல, என்ன பண்றது? பேய் எப்படியோ யாருக்கும் தெரியாம மம்தாவோட வீட்லயே தண்ணிய சூடு பண்ணிடுது. அதுக்கப்புறம் அந்த தண்ணிய அங்க இருந்து கொண்டு போகுது. குகைக்குள்ளவே குளிக்குது. அட வா, இன்னைக்கு நிஜமா ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆஹா இந்த வாட்டர் ஹீட்டரு, ஆஹா மனுஷங்க வச்சிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குப்பா. ஆஹா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் குளிச்சது பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. அப்பதான் அந்த பேய் நோட்டீஸ் பண்ணது அதுக்கு அந்த நமைச்சல் கூட இருக்காது. ஓஹோ குளிக்காததாலதான் இந்த நமைச்சலும் இருக்கு போல இருக்கே. இதுக்கு மேல நான் இப்படி பண்ண மாட்டேன். அப்பத்துல இருந்து பேய் தினமும் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போய்
யாருக்குமே தெரியாம தண்ணி சூடு பண்ணி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதோட குகைக்கு போய் சந்தோஷமா குளிக்கும்.